கர்த்தரை நீ தேடினார் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன். காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துவது மகா பெரிய பாக்கியம். இந்த நாளும் கூடி வந்திருக்கிற நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பதே ஏற்றது இன்பமாக இருக்கிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி துதிக்கலாமா? ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்கப்பா. ஸ்தோத்திரத்தோடு துதியோடு உடைய சமூகத்தில் நிற்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கே ஸ்தோத்திரங்களை ஆராதனையை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒரு மனதால் நிரப்புவீராக. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை நிமிடங்களும் என் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையான நடத்துதல்கள் மத்தியில் இருப்பதாக. எல்லா விதமான ஆண்டவரே தடைகளை மாற்றி போடுங்க. தேவ மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டப்பா. உம்முடைய நன்மையை சுதந்தரிக்க, உம்முடைய அதிசயங்களை காண, உம்முடைய பா ஸ்தோத்திர பரிசுத்தமான பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரசன்னத்தை உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து கோனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. பணிந்து கோனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம்.
கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி பாதம் தொழுகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. தேவா பிரசன்னம் தாரும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் குடும்பங்களை நிரப்பட்டும். தேவ மகிமையினால் நாங்கள் பலனடைய பண்ணுவீராக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், எங்களை திருப்தியாக்கும் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால திருப்தியாக்கும். உம்முடைய மகிமையினால் எங்களை மூடி எங்களுக்குள்ள ஒரு நிறைவை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த நாள் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதும் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதும் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென், ஆமென். உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி, உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டுகிற தேவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் ஒன்றுமில்லை ஐயா. எங்களை முழுமையாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தி வருகிற என் தேவனுடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டு கொள்ளும். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியராகமம் அதனுடைய 25வது அதிகாரத்தின் 9வது வசனம். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் தங்கி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக அவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கிற பொழுது அதை மிகுந்த செழிப்பாய் அருமையாய் சிருஷ்டித்து அதற்குள் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அதில் வைத்தார். நீங்கள் இதில் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவைகளை பூசித்து திருப்தியாக இருங்கள் என்று சொல்லி எல்லா வகையான கனிமரங்களையும் கொடுத்தார். பூமி தன் கனியை கொடுத்தது. அவர்களும் சந்தோஷமாய் அதில் திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்ந்தார்கள். கர்த்தரோடு நடந்தார்கள். மாலையின் குளிர்ச்சியான வேளைகளில் கர்த்தர் இறங்கி வருகிற பொழுது அவரோடு கூட நடந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அங்கு காணப்பட்டது. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் சர்ப்பத்தின் வேஷம் எடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து போட்டான். கனி தர வேண்டிய பூமி சாபத்தினால் குறுக்கும் முள்ளும் முளைக்கிற பூமியாய் மாறி போயிற்று. சந்தோஷமாய் புசித்து திருப்தியாய் இருந்த மனுஷன் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி
வேதனைப்பட்டு குறுக்கும் முள்ளும் நிறைந்த அந்த பூமியை கடினப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி அவர்கள் அந்த பூமியை பண்படுத்தி விதைத்து அதிலிருந்து ஆகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை திருப்தியாய் நடத்த வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. நம்மை நன்றாய் வாழ வைக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. ஆனால் மனுஷராகிய நாமோ நம்ம மன இஷ்டத்துக்கு நடக்கிற பொழுது அநேக காரியங்களை, அநேக கஷ்டங்களை நாமே உருவ குத்தி கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் தந்த இந்த வார்த்தை எவ்வளவு அருமையாய் சொல்கிறது பாருங்கள். திருப்தியாக சாப்பிட்டு அதில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி மார்க் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போமானால் இங்கே அழகாக கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகளை பார்க்க முடியும். 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, 2வது வசனம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். 3வது வசனம், இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். 4வது வசனம், அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். 5வது வசனம் சொல்கிறது, அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி. இயேசு அந்த 7 அப்பத்தையும் வைத்து அதை ஆசீர்வதித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்த பொழுது அதை அங்கிருந்து வந்த திரளான ஜன கூட்டத்துக்கு திருப்தியாக அவர்கள் சாப்பிடும்படி அதை விளம்பி கொடுக்கிறதை நமது வேத பகுதியில் வாசிக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதம் எடுத்தார்கள், 7 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் அழகாய் சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். அவருடைய இந்த காரியத்தை பாருங்கள். அவரை தேடி வந்த திரள் கூட்டமான ஜனங்கள் 3 நாட்களாய் ஒன்றும் புசிக்காமல் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பரலோகத்தில் தாங்கள் போவதற்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு அவர்களோடு பேசின போது அவைகளெல்லாம் கேட்டு திரளான அந்த ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து பரிதபித்தார் என்று வாசித்தோம். பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் 3 நாள் அளவாய் ஒன்றும் புசியாமல் இவ்விதமாய் காத்திருக்கிறார்களே, அவர்களை திருப்பி விடும் பொழுது அவர்கள் விடாய்த்து போய் விடுவார்களே என்று சொல்லி அவர் மனம் பரிதபிக்கிறார். நம்முடைய இயேசு நமக்காக பரிதபிக்கிற தேவன். நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிற பொழுது பின்பு எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய பாதத்தில் காத்திருந்தவர்களுக்கு அவர் பசியாயிருப்பார்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து பரிதபிக்கிறார். அந்த வனாந்தரத்தில் கொடுக்க ஒன்றுமில்லாதிருந்தும் அவர் என்ன இருந்ததோ அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை திருப்தியாக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளில் தேவனுடைய சமூகத்தில் பல நாட்கள் காத்திருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் சில விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு ஒரு பதில் வராதா என்று காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வாக்குத்தத்தங்களை சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நம் தேவன் கேளாதவராக இருக்கிறவர் அல்ல, நம்மை பாராதவராய் இருக்கிறவர் அல்ல. அவர் நம்ம அறிந்திருக்கிறார். நம்ம அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய நிலைமை என்ன என்று அறிந்திருக்கிறார். அதற்கு ஒரு நேரம் வரும் பொழுது அந்த ரைட் டைம்ல அவர் அழகாய்
நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து நம்மை திருப்தியாய் நடத்துவார். இந்த ஜனங்கள் புசியாமல் இருக்கிறதை அவர் அறிந்தார், அவர் கண்டார், அந்த ஜனங்களுக்காக பரிதபித்தார். வெறும் பரிதாபப்பட்டு விட்டு அப்படியே போயிடல. ஐயோ என்ன செய்யறது, இவ்வளோ நாள் காத்திருந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னது நான் கொடுக்கறதுன்னு சொல்லி அப்படியே அவர்களை விட்டுறல. அவர் பரிதபித்த போது சொல்லுறார், தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்கள் மறுபடியும் அவ்வளவு தூரம் போகும்போது விடாய்த்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் பரிதாபப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்மையும் பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் பரிதபித்து நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தேவை என்பது நம் தேவன் அறிந்திருக்கிறார். என்னை அவர் அறிந்திருக்கிறார், என் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார், நான் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், நான் மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவரே அல்ல. தூரத்திலிருந்து வந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டபோது மனம் திரும்பினார்கள். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி அவரோடு கூட தூரம் போயிருந்த ஜனங்கள் அவரிடத்தில் வந்திருக்கிற பொழுது, மனம் திரும்பி இருக்கிற பொழுது அவர்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்கள் மறுபடியும் திரும்பி போகும்போது விடாய்த்து போவார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறபடியினால் அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் ஒருபோதும் சும்மா விடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. தேடி வந்தவர்களை ஒருபோதும் அவர் நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லி அவர் கூடவே இருந்து அவர்கள் விசாரித்து அவர்களுக்கு இன்னும் தேவை என்று அறிந்து அவர்களை போஷிக்கிறவராக, உடுப்புவிக்கிறவராக, நன்மை செய்கிறவராகவே இருக்கிறவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம், எந்த கசப்பான அனுபவத்துக்குள்ளாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியின் கட்டுக்குள்ளாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவ பிச்சுக்குள்ளாகவும் கிடக்கலாம். கர்த்தரை மாத்திரம் தேடி வருவோமானால், அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவோமானால், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்போமானால், நிச்சயமாக நமக்காக பரிதபித்து நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து எந்த காரியத்துக்காக நாம் காத்திருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோமோ அதற்காக கர்த்தர் நமக்கு இறங்கி வருவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை செய்து முடிப்பார். தூரத்தில் வந்தவர்கள் விடாய்த்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் திருப்பியும் மறுபடியும் தான் வந்த இடத்துக்கு, இந்த பாவ வாழ்க்கைக்குள் போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் அவர்களை திருப்தியாக்கி அனுப்புகிறார். என் தேவனிடத்தில் வந்தவர்களுக்கு திருப்தி உண்டு. நிச்சயமாக அவர் அவர்களை திருப்தியாய் நடத்துவார். ஆமேன். மார்க் 8ஆம் அதிகாரத்தின் இந்த பகுதியில் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இந்த சீஷர்கள், இயேசுவோடு இருக்கிற சீஷர்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார், நாம் இருக்கிற இடம் வனாந்திரமான இடம், இவ்வளவு திரளான ஜனத்துக்கு போஜனத்துக்கு நாம் எங்கே போவோம், எவ்வளவு வாங்கி இவர்களை திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு இருந்த ஞானத்தில் அவர்கள் பேசினார்கள். இயேசுவோ உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அதை பலுகி பெருக பண்ணினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளை நினைத்து நாம் என்ன செய்வோம், எங்கே போவோம், இந்த காரியத்தை செய்து முடிக்க எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வர முடியும், இனி ஒரு மார்க்கமும் இல்லை, இனி ஒரு வழியுமே இல்லை, எல்லாம் முடிந்தது, என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிறோமோ? நாம் கர்த்தரிடத்தில் நம்மிடம் உள்ளதை கொடுப்போமானால் அவர் திருப்தியாக்க போதுமானவர், திருப்தியாக்கி நம்மை நடத்த போதுமானவர். சீஷர்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த 7 அப்பத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். அதை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 8ஆம் அதிகாரம் 6, 7, 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார்.
அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தேவனுக்கு கொடுக்கிற பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், தேவனுடைய புத்திரர்களின் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, இந்த ஊழியக்காரர் மரித்து போனார். அவர் அநேக கடன்களை வைத்துவிட்டு மரித்து போனார். இந்த மனைவி தன் பிள்ளைகளோடு இந்த கடன்களை அடைக்க நிர்வாகம் இல்லாமல் அதை எப்படி அடைப்பேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாள். அப்பொழுது அவள் எலிசாவை சந்தித்து அவரிடத்தில் போய் முறையிடுகிறாள். முறையிட்டு, கணவருக்கு கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி அவள் கலங்கி அங்கலாய்க்கிறாள். தன் விண்ணப்பத்தை சொல்லுகிறாள், தன் காரியத்தை எடுத்து சொல்லுகிறாள். எலிசா சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அவள், என்னிடத்தில் 1 கலசம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவளுக்கு பதில் கொடுத்தாள். அவர் அந்த 1 கலசம் எண்ணெயை எடுத்து, நீ உன்னிடத்தில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களிலும் வார்த்து அதை விற்று கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணு என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுத்தார். தேவ மனுஷன் சொன்ன ஆலோசனையின்படியே அந்த ஸ்திரீயும் கடந்து சென்று தன்னுடைய வீட்டில் இருந்த 1 கலசம் எண்ணெயை எடுத்து எல்லா வீட்டில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பினாள். அதை ஊற்ற ஊற்ற அது பெருகி கொண்டே இருந்தது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பி போயிற்று. அயலகத்தாரிடத்திலிருந்து பாத்திரங்களை வாங்கி அவர்களால் முடிந்த வரையிலும் பிள்ளைகளும் அந்த ஸ்திரீயுமாய் சேர்ந்து பாத்திரங்களை நிரப்பி எல்லாவற்றையும் நிரப்பி முடித்த பின் அந்த கலசத்தில் இருந்து வருகிற எண்ணெயும் நின்று போயிற்று. அதற்கு மேல் வரவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ அதை விற்று தான் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்து முடித்து அவள் மிச்சம் எடுத்ததை தன் ஜீவனத்துக்கு என்று சொல்லி வைத்தாள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தேவனுக்கு கொடுப்போம். நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுப்போம். நம்முடைய இருக்கிற பொருட்களினால் தேவனுக்கு செலுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எப்படி வைத்து நான் ஜீவனம் பண்ணுவேன் என்று அங்கலாய்க்கிறவர்கள் அவரிடத்தில் இருக்கிறதை சொல்லி, ஆண்டவரே எனக்கு இதை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு ஒரு சாரிபாத் விதவை வீட்டில் நடந்ததும் அப்படித்தானே. அந்த சாரிபாத் விதவை தனக்கு இருந்த கொஞ்சம் மாவை அப்பமாக சுட்டு தன் பிள்ளைக்கு கொடுத்து தானும் அதை சாப்பிட்டு, அதற்கு பின் நீ சாப்பிட எதுவுமே இல்லை, மரித்து போகலாம் என்று சொல்லி அந்த பஞ்ச காலத்தில் அவளுக்குள் ஒரு திட்டத்தை பண்ணினாள். எலியா அங்கே வந்தார். இந்த சாரிபாத் விதவை அது இருந்த அந்த மாவை அப்பம் சுடுவதற்காக விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளிடத்தில் வந்து எனக்கு அப்பம் கொடு என்று கேட்ட பொழுது அவள் தன்னுடைய நிலைமையை அவரிடத்தில் சொல்லுகிறாள். அதெல்லாம் ஓகே, உங்ககிட்ட இருக்கிறதுல முதல்ல எனக்கு கொடு என்று சொன்ன போது அவளும் மனமும் வந்து இருக்கிறதில் அவருக்கு கொடுத்தாள். அந்த கணத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து அவளுடைய பானையில் மாவோ எண்ணெயோ குறைந்து போகவே இல்லை. அந்த பஞ்சகாலம் முழுவதும் தான் மாத்திரம் சாப்பிட்டது அல்ல, அந்த ஊழியக்காரரை போஷித்தாள், தான் சாப்பிட்டாள், தன் குடும்பத்தாரை போஷித்தாள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் மாத்திரமல்ல பிறருக்கும் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைப்பாய். திருப்தியாக நடத்தி மிச்சம் எடுக்க பண்ணி பிறருக்கும் கொடுக்க வைப்பார். நம்முடைய தேவன் அவ்வளவு மகா பெரிய தேவன், மகிமையான அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு யாராகிலும் குறைவுபட்டு நான் இன்றைக்கு எங்கே போவேன், என்ன செய்வேன், யாரிடத்தில் போய் நிற்பேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் போங்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்களிடத்தில் இருக்கிறதை அவருக்கு கொடுங்கள். அவர் உங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுவார், உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். மகா அற்புதமான தேவன், ஒன்றுமில்லாமையில் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க பண்ணின தேவன்,
மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் சோர்ந்து போவோமே என்று சொல்லி நமக்காக பரிதபிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் இறங்கி வருவார். இருக்கிறதை கொண்டு திருப்தியாய் உங்களை நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தேடி போக வேண்டும், அவரிடத்தில் போக வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து செபிப்போமா? முதலாவதாக இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்கள், இவர்களுக்காக செபிக்க போகிறோம். திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் இவர்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மகிமையானதை செய்து திருப்தியாய் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், திருப்தியாய் நடத்துகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மேன்மையானதை சுதந்திரிக்கும்படியாய் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. இந்த வருடம் சகல நன்மையினாலும் நிரம்பட்டும் அப்பா. திருப்தியாக்கி நடத்துவீராக. தேவ சமாதானம் இவர்களை நிரப்பட்டும். ஆவியானுடைய உன்னத பலன், ஆவியானுடைய உன்னத மகிமையான ஆசீர்வாதங்கள் இவர்கள் சிரசின் மேல் வந்து தங்கும்படியாய், இவர்கள் மேல் வந்து பலிக்கும்படியாய் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த வருடத்தின் சகல நன்மை, சகல ஆசீர்வாதங்கள், திவ்ய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் நன்மை இவர்கள் சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போதும் ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர் கரங்களில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தணும். இதன் தேவைகள் சந்திக்கப்பட்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தர் திருப்தியாய் நடத்தும்படியாய் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவோ, உம்மை துதிக்கவோ, ஜெபிக்கவோ எங்களுக்கு ஆண்டவரே அருமையாய் தந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை இன்னும் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களை நீர் சந்திக்கிற ஒரு கருவியாய், தேவனுக்கு மகிமையான ஒரு ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஊழியமாய் இதை வைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுத்து இதில் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் பயன்படுகிற அத்தனை பேரும் சமாதானத்தையும் திருப்தியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இதில் ஊழியம் செய்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்காக இன்னும் பயன்படட்டும் ஐயா. உலக பிரகாரமான சகல நன்மைகளை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இதை சார்ந்து நடக்கிற ஃபீட் நேஷன் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நேபாள் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக. தேவைகளை சந்தித்து திருப்தியாக்குவீராக. இந்த வருடம் புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை திரளாய் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம். மீதியான நேரம் கூடவே இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.